புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஏலே எங்க ஜி யாருன்னு தெரியுமால? உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு போன் போட்டா போதும், உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்திடுவாரு. இந்த உருட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம். ஏலே எங்க ஜி யாருன்னு தெரியுமால? எப்ப பார்த்தாலும் ட்ரம்ப் எங்க பக்கமே வம்பு சண்டைக்கு வந்துனுக்காரு. அமெரிக்காவுக்குள்ள இந்தியர்கள் இருப்பதற்கு எக்கச்சக்கமா கெடுபிடி பண்றாரு. ஒரே ஒரு உத்தரவு எங்க ஜி போட்டா போதும். அமெரிக்கால இருக்கிற ஒட்டுமொத்தமான இந்தியர்கள் கிளம்பி வாங்கன்னு ஆர்டர் போட்டா போதும், மொத்த அமெரிக்காவும் காலி. ட்ரம்ப் பிச்சை தான் எடுக்கணும்னு உருட்டு போன வாரம். அதே இந்த வாரம் உருட்டு, இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழைவதற்கு தடை. அந்த வார்த்தை மட்டும்தான் உபயோகப்படுத்துற ட்ரம்ப். பாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. எக்கச்சக்கமான கெடுபடிகள் பண்ணிட்டாரு. இது போதாதுன்ட்டு நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்காவில் இந்தியர்களை வேலைக்கு யாரும் பணியில் அமர்த்த வேண்டாம் என்கின்ற உத்தரவை பாருங்க ட்ரம்ப் விதிச்சிட்டாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் ட்ரம்ப் நம்ம பக்கமே வம்பு சண்டைக்கு வந்துருக்காரு? இதுக்கெல்லாம் காரணம் தெரியுங்களா? நீங்க அங்க போறீங்க, ஏன் போறீங்க? இங்கேயே ஒட்டுமொத்தமான சர்வ வல்லமை படைத்த உலக தலைவர் ஜி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உருட்டு இந்த வாரம் பெரிய பெரிய அமெரிக்கா நிறுவனத்தில் ஆல்ரெடி 72% H1B விசா நாம தான். ட்ரம்ப் இப்போ வேண்டாங்கிறாரு. வேண்டான்னு சொல்ல ஒரு நாட்டுக்குள்ள அகதிகளாக கை கட்டி நின்று கூணு குறுகி வேலை பார்க்க வேண்டாம். அந்த நாட்டை, நம்முடைய நாட்டை நோக்கி வருவதற்கான முயற்சி எடுக்கிறதுக்கான டேலண்ட் இங்க நம்ம பண்ணுவோம். அப்படிங்களா? இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்தை பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். யாரு இங்கிருந்து அதிகமா அங்க போறாங்க, யாரு அங்கிருந்து இங்க அதிகமா வராங்க, யாருடைய தேவை அதிகமாக தேவைப்படுகிறதுன்ட்டு இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். நண்பர்கள், இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவங்களை ஏற்கனவே பார்த்ததாக இருக்கலாம். ஆனால் இந்த வாரம் உருட்டுக்கு இந்த காணொலிக்குள்ள வரப்போற சம்பவங்கள், செய்திகள், விஷயங்கள் அனைத்தும் பொருத்தமா இருக்கும். புதிய நண்பர்கள் யாரும் இந்த காணொலியை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்காது. அதனால பாருங்க, இந்த வாரம் உருட்டுக்கு இந்த காணொலி நண்பர்களின் பார்வைக்கும் மீண்டும். இங்கிருந்து நம்ம நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு போற கூட்டங்கள்ல பெரும்பாலான கூட்டங்கள் சார்பாளர்கள் கூட்டத்தை சேர்ந்த கூட்டங்கள். அதே மாதிரி நம்ம நாட்டில இருந்து அதிகமாக போற கூட்டம் எந்த ஸ்டேட்ல இருந்து போகுதுன்னு சொன்னா, குஜராத் மாடல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாடல் ஸ்டேட்ல இருந்து தான் அதிகமா போறாங்க. எதுக்காக இப்படி? அதைத்தான் இந்த காணொலிக்குள்ள மொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் நடந்தவை, நடந்து கொண்டிருப்பவை, அதை அனைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. அப்புறம் யாரும் எங்ககிட்ட வந்து என்னப்பா அவங்களை ஈடுபடுத்திட்டீங்க, இவங்களை ஈடுபடுத்திட்டீங்க அப்படின்னு எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க. அப்படி சண்டைக்கு போற மாதிரி இருந்தா இருக்கிற ஆதாரத்துக்கிட்ட போங்க. ஏங்க இதை போலாம் சொல்லிட்டு பண்ணாம போயிட்டீங்களேன்ட்டு சொன்னவங்க கிட்ட சண்டைக்கு போங்க, தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஒரு வீடியோவை பார்த்துருவோம். உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் பாருங்க, ஆங்கிலத்தின் வழியாக பிச்சை போடுங்கன்றாங்க எல்லார்கிட்டவும். வரும்போதே என்னப்பா காசு கொடுங்கன்னு இம்சை பண்றீங்களே, பெரிய தொல்லையா இருக்குன்னு சலிச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க யார் தெரியுங்களா? நம்ம இந்தியர்கள். பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்து என்னையா இப்படி தொல்லை பண்றீங்களான்னு சலிச்சுக்கிறவங்க இந்தியர்கள். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் போன்ற பொது இடங்கள்ல மக்கள் வரும்பொழுது வழி மறிச்சு ஏன் டாக்ஸில வாங்க, ஏன் வண்டியில வந்து ஏறுங்கன்னு கூப்பிடுறாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் யார் நினைக்கிறீங்க? வெளிநாட்டுக்காரனுங்க. அப்படி வெளிநாட்டுக்காரனுங்க நம்ம நாட்டுல வந்து டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க, நம்ம நாட்டோட முன்னேற்ற வளர்ச்சி பாதையை குறித்து. So I can settle here in India. 50 rupees per month. That's really great, man. பாக்கும்போதே ரொம்ப நல்லதாங்குது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம நாட்டுல வந்து இதை போல கையேந்துவதும் டாக்ஸி ஓட்டுறதும் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு. 2014ஆம் ஆண்டில் நீங்க மட்டும் நம்ம ஜியை ஆட்சியில உட்கார வச்சிட்டீங்கன்னா நம்ம நாடு இப்படிதான் ஆகும். ஜியோட ஆட்சியில பாருங்க, நம்ம நாடு வெளிநாடை விட அப்படி பயங்கரமா முன்னேறி எங்கேயோ போயிடும். அப்படி முன்னேறி வளர்ந்துருக்கிற நம்ம நாட்டுக்குள்ள வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து பிச்சை எடுப்பாங்க, டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம மோடி அவர்கள் கட்சி பரப்பின வீடியோங்க இது. Sister, brother, help me, please, 50 paisa, please, sister, brother, father. இந்த இடத்துல சற்று நிற்க, நம்ம ஜி ஆட்சிக்கு வந்துட்டா வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் இங்க வந்து கால் டாக்ஸி ஓட்டுவாங்க, பிச்சை எடுப்பாங்க, மூட்டை தூக்குவாங்க அப்படின்னு உருட்டு
அந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா, பிரச்சார சமயத்துல பயன்படுத்திய வீடியோ, அந்த உருட்டு கூட பாருங்க இவர்களுக்கு சொந்தமான உருட்டு கிடையாது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக கர்நாடக மாநிலத்தில் ஒரு கன்னட படம் வெளிவந்தது. அந்த கன்னட படத்துல வந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வெட்டி ஒட்டி தான் பாருங்க பிரச்சார சமயத்துல இந்த மாதிரி உருட்டாங்க. ஜி ஆட்சிக்கு வந்துட்டா வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அதுவும் முக்கியமா அமெரிக்கால இருக்கிறவங்க இங்க எல்லாரும் வந்து கார் டாக்ஸி ஓட்டுவாங்க, பிச்சை எடுப்பாங்க, மூட்டை தூக்குவாங்கன்னு சொல்லி. ஆனா நடந்ததா? இந்த வீடியோ ரெடி பண்ணி போட்ட மாதிரி நடந்ததுங்களா? அது நடந்ததா இல்லையான்ட்டு பார்க்கணும்னா கொஞ்சம் ஆழமா டீப்பா இறங்கி பார்க்கணும். ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பல மாநிலங்கள், அந்த பல மாநிலங்கள்ல இருந்து ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போவது அது தனி, அது வேற, ஒரே நாட்டுக்குள்ள போவது. ஆனால் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போவது, உதாரணத்துக்கு நம்ம நாடு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறோம்னு வச்சுக்கோமே, அப்படி போகும் பொழுது முறையான விசா பெற்று ப்ராப்பரா உள்ள போவது ப்ராப்பர் என்ட்ரி. ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு யாருக்கும் தெரியாம அந்த நாட்டோட எல்லையை கடந்து அந்த நாட்டுக்கு போவதுக்கு ரூட் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி யாருக்கும் தெரியாம ஒரு நாட்டோட எல்லையிலிருந்து இன்னொரு நாட்டோட எல்லையை கடப்பது இல்லீகல் என்ட்ரி. அப்படி ஒரு இல்லீகல் என்ட்ரியை பயன்படுத்தி அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக நுழையிற மக்கள்கள்ல அதிகப்படியான மக்கள் யாருன்னா இந்தியர்கள் தான் சொல்லி அமெரிக்காவில் சமீபத்தில் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுவும் பாருங்க, இந்தியாவிலிருந்து அதிகப்படியான மக்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமா நுழையிறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த ஸ்டேட்ல இருந்துங்க, பஞ்சாப், ஹரியானா, மூன்றாவது இது தெரியுங்களா. இந்த மூன்றாவதுன்னு நம்ம மூணாவதா சொன்னாலும் இந்த 3 ஸ்டேட்ல அதிகப்படியான மக்கள் அந்த ஸ்டேட்ல இருந்து தான் அமெரிக்காவுக்கு போறாங்களாம் சட்டவிரோதமாக. எந்த ஸ்டேட் தெரியுங்களா? நம்ம ஜியோட மாடல் ஸ்டேட் குஜராத். பஞ்சாப், ஹரியானா, குஜராத், இந்த 3 மாநிலங்களில் இருந்து தான் அமெரிக்காவுக்குள்ள பாருங்க இல்லீகல் என்ட்ரியை பயன்படுத்தி சட்டவிரோதமா குடியேறி இருக்காங்களாம். ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் அந்தந்த நாட்டோட குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறாங்களான்ட்டு கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி தான் அமெரிக்காவில் செக் பண்றாங்க. அமெரிக்காவில் சட்டப்படி குடியுரிமை பெற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, சட்டப்பூர்வ குடியுரிமை பெறாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு சமீபத்தில் பாருங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்களாம். அமெரிக்காவில் வாழ்வதற்கு சட்டப்பூர்வ அடிப்படையை ஏற்படுத்தி கொள்ளாத இந்தியர்களோட லிஸ்ட் எல்லாம் பட்டியலிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரையா ஃப்ளைட் ஏற்றி நம்ம நாட்டுக்கு நாடு கடத்துற வேலையில் பாருங்க அமெரிக்கா இறங்கியிருக்காங்களாம். அதுவும் பாருங்க, இந்த ஃப்ளைட்டு மூலமாக நாடு கடத்துறதுன்னா சாதாரண ஃப்ளைட் இல்லைங்களா, சின்ன சின்ன ஃப்ளைட்டு. அதற்கென்றே பிரத்யேகமாக ஒரு பெரிய ஃப்ளைட் வச்சிருக்காங்களாம் அமெரிக்காவில். அந்த பெரிய பெரிய ஃப்ளைட்ல தான் பாருங்க அமெரிக்காவுக்குள்ள எந்தெந்த இந்தியர்கள் சட்டவிரோதமா உள்ள நுழைஞ்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேரையா வெளியேற்றிருக்காங்களாம். இடி இருக்கு இல்லைங்களா, அமலாக்கத்துறை. நம்ம நாட்டில் உள்ள அமலாக்கத்துறை எப்பேற்பட்ட கடமை உணர்ச்சியோடு நல்ல நல்ல பெரிய பெரிய வேலைகளை நம்ம நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நாட்டுக்கே தெரியும். நம்ம நாட்டில் இருக்கிற அமலாக்கத்துறை இதே போல பண்றாங்கன்னு சொல்லும்போது அப்ப அமெரிக்காவோட அமலாக்கத்துறை நாங்க 10 படி மேல போக மாட்டோமா? அந்த அமெரிக்காவோட அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க, சட்டப்பூர்வ குடியுரிமை ஏற்படுத்தி கொள்ளாமல் இல்லீகலா உள்ள இருக்கிறவங்க யார் யார் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்கன்ற ஒரு லிஸ்ட்டை எடுத்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணியே கொடுக்குறாங்களாம். லிஸ்ட் வந்த கையோட அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதற்கென்றே நாடு கடத்துவதற்கென்றே ஸ்பெஷலா பிரத்யேகமாக ஒரு பெரிய பெரிய விமானம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த விமானத்துல ஏற்றி ஒவ்வொருத்தையும் நாடு கடத்துறாங்களாம். சமீபத்தில் கடந்த அக்டோபர் மாசத்துல பாருங்க அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு விமானம் பஞ்சாப்ல வந்து தரையிறங்கி இருக்கு. ஏன்னா அந்த பிளைட்ல வந்தவங்க 3 மாநிலத்தை, பஞ்சாப், ஹரியானா, குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த பிளைட்ல டிராவல் பண்ணவங்க அதிகப்படியான பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்களாம். அதனால பாருங்க அந்த விமானத்துல நாடு கடத்தின்னு வந்தவங்களை பஞ்சாப்ல இறக்கி விட்டு போயிருக்காங்களாம். நம்ம ஜி மட்டும், மோடிஜி அவர்கள் மட்டும் 2014 ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நம்ம நாடு பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறோம்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம நாட்டில் வந்து பிச்சை எடுப்பாங்க, கார் டாக்ஸி ஓட்டுவாங்கன்ற ரேஞ்சில் முன்னேறோம்னு சொன்னாங்க இல்லைங்களா. கண்டிப்பா முன்னேறி இருக்கு. அதுவும் சாதாரணமான முன்னேற்றம் கிடையாது, யாருமே எதிர்பார்க்காத பெரிய அளவிலான முன்னேற்றம். எதில் தெரியுங்களா, நம்ம நாட்டில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள போறாங்க இல்லைங்களா இந்தியர்களோட எண்ணிக்கை. அப்படி போற இந்தியர்களின் எண்ணிக்கை பாருங்க அதிகமாக இருக்கு. 2020ஆம் ஆண்டில் இருந்து அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைய முயன்று தடுக்கப்பட்ட இந்தியர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா, 1,80,000 பாருங்க ஆய்வறிக்கை சொல்லுது. நம்ம ஜி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து ப்ளீஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் ஹெல்ப் மீன்னு தட்டேந்துவாங்க, என் வண்டியில வாங்க எனக்கு வருமானம் கொஞ்சம் கொடுங்கன்ட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கால் டாக்ஸி ஓட்டி கெஞ்சுவாங்க. அப்படி கெஞ்சறதை பார்க்கும்போது இந்தியர்கள் சீ என்னையா பெரிய இம்சி ஆகுது, பெரிய தொல்லையா போச்சுன்ட்டு இந்தியர்கள் சலிச்சுப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஆனால் உண்மையிலேயே இப்ப சலிச்சுக்கிறது யார் தெரியுங்களா, அமெரிக்காவில் இருக்கிற பாதுகாப்பு படைகள்,
அமெரிக்காவில் எங்க நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக நுழையறதுக்கு ட்ரை பண்றாங்க இல்லைங்களா, அப்படி ட்ரை பண்ற கூட்டத்துல பெரிய கூட்டமே இந்தியர்கள் கூட்டம் தான்றாங்க. இதுவே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி? இந்த முன்னேற்றத்துக்கு எப்படின்னா மற்ற முன்னேற்றத்தெல்லாம் எடுத்து போட்டா ஐயோ என்னப்பா இது, நம்ம ஜி சொன்ன மாதிரி அதிகப்படியாக நம்ம ஜியோட ஆட்சியில ரொம்ப முன்னேற்றம் நடந்திருக்கேன்னு யோசிக்கக்கூடிய நம்பர் 2022 கணக்குப்படி அமெரிக்காவில் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சுமார் 7,25,000 இந்தியர்கள் சட்டவிரோதமான முறையில் அமெரிக்காவுக்குள்ள இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இது எப்படி இருக்கு? 2020 ஆய்வு பண்ணி கொடுத்த ரிப்போர்ட்ல 1,80,000 பேர் சட்டவிரோதமாக உள்ள நுழைஞ்சாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை எடுத்து போட்டாங்க. அதே 2022 மறுபடியும் பாருங்க ஆய்வு பண்ணி எடுத்த ரிப்போர்ட்ல 7,25,000 முன்னேறுது. சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைந்து அங்க குடியிருக்கிற இந்தியர்களின் எண்ணிக்கையாம். என்னங்க சட்டவிரோதமான சொல்றீங்களே, அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமா எப்படிங்க குடியேற முடியும், எப்படிங்க புலம்பெயர முடியும்னு கேட்கலாம். அதுக்கு தான் பாருங்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள போற இந்தியர்களோட வருமானம், அவங்க படிக்காதவங்க, ஆங்கில முறையாக பேச தெரியாதவங்க அல்லது குறைவான கல்வி தகுதி கொண்டவங்க, இவங்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் ஸ்டூடெண்ட்ஸ் விசா கிடைக்காது, டூரிஸ்ட் விசாவும் கிடைக்காது. அதனால முறையாக இதை போன்ற விசாவெல்லாம் இவங்க வாங்கி அமெரிக்காவுக்குள்ள வர முடியாது. அதற்காகத்தான் இவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த என்ட்ரி, இல்லீகல் என்ட்ரி, அந்த இல்லீகல் என்ட்ரி வழியாக அமெரிக்காவுக்குள்ள கூட்டிட்டு போவதுக்கு $1,00,000 ஃபீஸுங்களாம். நமது இந்திய ரூபாய் மதிப்பில் இப்போதுள்ள அமெரிக்கா டாலரோட மதிப்பு படி சுமார் 84 லட்சம். அந்த 84 லட்சம் ரூபாய் கொடுத்து அதற்கென்றே இருக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அமெரிக்காவுக்குள்ள எப்படி சட்டவிரோதமாக எல்லையை கடந்து போறாங்கன்னு சொன்னா, கனடா மற்றும் மெக்சிகோவோட எல்லையை தாண்டி, சரி கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள நுழைகிறாங்க, இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு எப்படி போறாங்க? விசிட்டர் விசா வழியாக. என்ன அமெரிக்கா மெக்சிகோ எல்லையை கடந்து போறது ஒரு வழியாக இருந்தாலும், ஆனால் கனடா அமெரிக்கா எல்லையை தாண்டி போற வழிதான் ரொம்ப சுலபமா இருக்குங்களாம். அங்கதான் பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்குங்களாம். இப்படி கனடா அமெரிக்கா எல்லையை கடந்து சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள போற மாநிலங்கள்ல பஞ்சாப், ஹரியானா, குஜராத் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுல சீக்கியர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்களாம் அமெரிக்காவுக்குள்ள போறது. சரி, எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பாதுகாப்பு இல்லாத ஒரு பாதை, எல்லையை தாண்டி பாதுகாப்பு இல்லாத பாதையை கடந்து போறாங்க? அதுவும் பாருங்க 84 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, அதுக்காக வீட்டை வித்து, நிலத்தை வித்து, கடனை வாங்கி, பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அதற்கென்றே இருக்கிற ஒரு குரூப்பு கிட்ட கொடுத்து எதுக்காக உள்ள போறாங்க கேட்டா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது விவசாய இழப்பு. சரியான முறையில் விவசாயம் நடக்கிறது இல்லை, நம்ம நாட்டில் சரியான வேலை வாய்ப்பு இல்லை, அதனால வேற வழியே இல்லாம நாங்க குடியிருக்கிற வீடு, நிலம் எல்லாத்தையும் வித்து கடன் வாங்கி எப்படியாவது அமெரிக்காவிலேயாவது போய் ஏதாவது வேலை பண்ணி கொஞ்சம் வசதியா வாழான்ற ஒரு எண்ணத்தில் தான் பாருங்க இவ்வளவு ரிஸ்கான பாதையை கடந்து செலவு பண்ணி உள்ள போறாங்களாம். உதாரணத்திற்கு இந்த புகைப்படம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? எப்படி மறக்க முடியும்? நம்ம ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய புகைப்படமாச்சே, மறக்க முடியுமா? கடந்த 2023 நடந்த ஒரு சம்பவம். குஜராத் மாநிலத்தில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் மொத்தம் 11 பேர் கொண்ட அந்த குடும்பத்தில் இருந்து 4 பேர், போட்டோவில் இருக்கிற இந்த 4 பேர் அமெரிக்காவிற்குள் இதே மாதிரி தான் கனடா எல்லையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு குரூப் மூலமாக கனடா நாட்டில இருந்து உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. போற வழியில பாருங்க குளிர் அதிகமா இருக்குங்களாம். அதுவும் குளிர்னா சாதாரண குளிர் இல்லைங்களா, 12 டிகிரி மைனஸ் குளிர். அந்த 12 டிகிரி மைனஸ் குளிர்லயே பாருங்க சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காட்டிலேயே போயிருக்காங்க, காட்டுக்குள்ளவே. இவங்களை கூட்டிட்டு போன கூட்டம் குளிர் தாங்க முடியாம பாதி வழியிலேயே விட்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க. ரூட்டு தெரியல, அந்த ஃபேமிலிக்கு எந்த வழியா எந்த பக்கம் போய் சேரதுன்ற ஒரு ரூட்டு அவங்களுக்கு தெரியலீங்களாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நடந்து போயிருக்காங்க. போற வழியில கடுமையான குளிர்ல உறைஞ்சி போயே பாருங்க அந்த 4 பேர் இறந்து போயிருக்காங்க. குஜராத் மாநிலத்தை சேர்ந்த 4 பேரும் இறந்து போனாங்க இல்லைங்களா. இந்த இறந்தவர்களோட சடலங்களை கண்டுபிடிச்சது இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் ரொம்ப கொடுமை மோசமானது. கனடாவோட ரேடார், கனடா நாட்டோட ரேடார் ஏதோ 4 மனித உடல்கள் இங்க இருப்பதை போல ஐடென்டிஃபை பண்ணதுப்பா, என்னன்னு போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு, இல்லைங்க மனித உடல்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, அது ஏதாவது பனிக்கட்டியா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது பனி மான்களாக இருக்கும், ஓநாய்கள் எங்கேயாவது வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மானோட உடம்புகளை போட்டு போயிட்டு இருக்கோம், இதெல்லாம் மனித உடல்கள் இருக்கிற மாதிரி தெரியலன்ட்டு கிட்ட போயிட்டு ரேடார் காட்டின ரூட்டை கிட்ட போயிட்டு பார்க்கும்போது தான் பாருங்க கனடாவோட பாதுகாப்பு படைக்கு அதிர்ச்சிங்களாம். இறந்து கிடந்த 4 மனித உடல்கள், இறந்து போன அந்த 4 பேரோட உடல்களை சோதனை செய்து பார்த்ததில் அவங்களுக்கு கிடைத்த ஆவணங்களின்படி
கள்ளத்தனமாக அமெரிக்காவுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லைங்களா, கடத்தல்கார கூட்டம். அந்த கூட்டத்துக்கிட்ட தான் காசு கொடுத்து குஜராத் மாநிலத்திலிருந்து உள்ளே நுழைய முயன்ற இந்த 4 பேர்கள்னு கண்டுபிடிக்கிறாங்க. 4 பேர்: ஜெகதீஷ் 39 வயசு, வைஷாலி 35 வயசு, பிஹாங்கி 11 வயசு மற்றும் தர்மிக் 4 வயசு. இந்த 4 பேர் யாருன்றதை கண்டுபிடிச்சு சம்பந்தப்பட்ட குஜராத் மாநிலத்தில் உள்ள அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. வெளியே அந்த செய்தி வந்ததை அடுத்து தான் பாருங்க ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டிற்கே அதிர்ச்சியாச்சு. அந்த சம்பவம் நடந்து 2 மாசத்துல அதே 2023ஆம் ஆண்டில் மறுபடியும் குஜராத் மாநிலத்தில் உள்ள இன்னொரு குடும்பம் சட்டவிரோதமாக நுழைய முயன்று இதே மாதிரி பாருங்க ஆத்துல அடிச்சுன்னு போய் இறந்துருக்காங்க குடும்பத்தோட. அதை அடுத்து டிசம்பர் மாசம் அதே 2023ஆம் ஆண்டில் டிசம்பர் மாசத்துல இதே மாதிரி குஜராத் மாநிலத்திலிருந்து கிளம்பின ஒரு ஃபேமிலி இல்லீகலா மெக்சிகோ அமெரிக்கா எல்லையை கடந்து சுவரை தாண்டி போயிருக்காங்க. ட்ரம்ப் சுவர். அந்த ட்ரம்ப் சுவரை தாண்டி அந்த பக்கம் போய் அமெரிக்காவில் பாருங்க அவர் குழந்தையோட குதிச்சிடுறாரு. ட்ரம்ப் செவர்னா சாதாரணமா 4 அடி 5 அடி 6 அடிலாம் கிடையாது, உயரமான செவர், எல்லையில கட்டி வச்சிருக்கிற உயரமான செவர். அந்த உயரமான செவரை கடந்து அமெரிக்காவுக்குள்ள விழுந்துறாரு குழந்தையோட. விழுந்தவர் இறந்துடுறாரு. கணவன் இறந்த செய்தியை கேட்டு அவருடைய மனைவி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. கடைசியில தப்பிச்சு பிழைத்தது அந்த குழந்தை மட்டும்தான். இப்படி ஏகப்பட்ட குடும்பங்கள் குஜராத் மாநிலத்திலிருந்து மட்டும் பாருங்க ஏகப்பட்ட குடும்பங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைய முயன்று போற வழியே இறந்து போன ஏகப்பட்ட குடும்பங்கள். 2022ஆம் ஆண்டில் சுமார் 2,50,000 பேர் நம்ம நாட்டோட குடியுரிமையை விட்டுட்டு வெளியே ஓடி இருக்காங்க. அப்படி நம்ம நாட்டோட குடியுரிமையை தொடர்ந்து வெளியேறிய 2,50,000 2022ஆம் ஆண்டில் மட்டும் 2,50,000 பேர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாம். நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்த்து வியந்து போய் இங்க பிழைக்கிறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து தட்டேந்துவாங்க, கால் டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா. கடந்த 11 ஆண்டுகளில் நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த 11 ஆண்டுகளில் நம்ம நாட்டோட குடியுரிமையை விட்டுட்டு வெளியே போனவங்க மட்டும் 16 லட்சம் பேர். நமது இந்திய குடியுரிமையை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆன இந்தியர்களின் எண்ணிக்கை 16 லட்சம் பேருன்ட்டு நாங்க சொல்லுங்க மத்திய அரசே கொடுத்த தகவல். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம நாட்டில் வந்து தட்டை ஏந்திட்டாங்களா, கால் டாக்ஸி ஓட்டிட்டாங்களா? என்னையா உங்க தொல்லை தாங்க முடியலன்ட்டு நம்ம நாட்டில் இருக்கிற இந்தியர்கள்லாம் வெளிநாட்டில் தட்டை ஏந்திரவங்களை பார்த்து கேள்வி கேட்டு துரத்தி விட்டாங்களா? துரத்துனாங்களா இல்லையான்ட்டு அதுவும் ஒரு சின்ன சாம்பிள். எங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடக்க போதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. ஆனா பாருங்க 2014ஆம் ஆண்டு கணக்கை எடுத்து பார்த்தா அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை வெறும் 1527 பேர். நாங்க சொல்லுங்க US கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த US கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 2014ஆம் ஆண்டு எங்க நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை வெறும் 1527. இதே பாருங்க எங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பிச்சை எடுப்பாங்க, கால் டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொன்ன அந்த ஆட்சியில 2023ஆம் ஆண்டில் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 96,917. ஆட்சிக்கு வந்தா இப்படி மாறிடும்னு சொன்ன அந்த சமயத்திலேயே ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே வெறும் 1527 தான் இருந்தாங்க. ஆனா பாருங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 96,917 ஆயிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்க. 1527க்கும் 96,917க்கும் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்க. நீங்க தான் நம்ம தப்பாவே நினைச்சுக்கிறீங்க. அவர் சொன்ன இந்த முன்னேற்றம் என்பது இதை போல எகிரி போற நம்பர்ஸ்ல வருகின்ற முன்னேற்றம். கம்மியா போயிருந்தாங்கப்பா அங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி அதிகமா போறாங்க பாருங்கன்னு சொன்ன இந்த நம்பர்ஸோட முன்னேற்றங்க. நீங்களா அதாவது எங்க கட்சிக்காரங்களா ஏதாவது நான் சொன்னதை தப்பான கற்பனை பண்ணிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி வீடியோ எல்லாம் வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து தட்டேந்திர மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுற மாதிரி நீங்களா இந்த வீடியோ எல்லாம் ரெடி பண்ணி விட்டா நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லி மைண்ட் வாய்ஸ் கேட்கும் இல்லைங்களா. அப்படி கேட்கும் போது மைண்ட் வாய்ஸ் இன்னொன்னு கேட்கும், நம்ம ஜியோட மைண்ட் வாய்ஸ். தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும். சொந்த நாட்டுக்குள்ளவே இந்த சிஏஏ கொண்டு வந்த சமயத்துல அசாம்ல மட்டும் நமது நாட்டோட குடியுரிமை பெறாதவர்களோட எண்ணிக்கையை எடுத்து அவங்களெல்லாம் தனியா ஒரு டிடென்ஷன் கேம்ப் கட்டி தனியா தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா. அப்படிலாம் கிடையாதுங்க. யாருங்க சொன்னது? கோன்வாலா போல் தியானா ஓ சச் நஹியே ஓ ஜூட் ஹே அந்த மாதிரிலாம் டிடென்ஷன் கேம்ப் மே கட்டல நஹியே நம்ம தான் சொன்னாரு. देश के मुसलमानों को न डिटेंशन सेंटर में भेजा जा रहा है, न हिंदुस्तान में कोई डिटेंशन सेंटर है. கூட்டத்துக்கு மத்தியில் மேடையில் இதை போல சொன்னாரு. டிடென்ஷன் கேம்ப் எல்லாம் நாங்கள் அசாம்ல கட்டி வச்சிருக்கோம், யாரோ இல்லாத பொய் பொருள் எல்லாம் கிளப்பிங்கிறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ட்டு. ஆனா பாருங்க, ஆமா நாங்கள் டிடென்ஷன் கேம்ப் கட்டியிருக்கோம்.
கட்டியிருக்கோன்ற ஒரு உண்மையை நாடாளுமன்றத்திலே ஒத்துக்கினாங்க இவங்க. 2019ஆம் ஆண்டிலிருந்தே அசாம் மாநிலத்தில் நிறைய டிடென்ஷன் கேம்ப் கட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, அசாம் மாநிலத்தில் மட்டும் கிடையாதுங்க, நம்ம நாட்டில் குடியுரிமை பெறாதவர்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க எல்லாம் தனியா தங்க வைக்கிறதுக்கு, குடியுரிமை பெறாதவர்களை தனியா தங்க வைக்கிறதுக்கு அசாம் மாநிலத்தை போலவே பல மாநிலங்களில் டிடென்ஷன் கேப்பை கட்டி வச்சிருக்காங்க. ஆனா பாருங்க, ஆமாங்க கட்டி வச்சிருக்கோம் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டு கூட்டத்துக்கு மத்தியில் பாருங்க ஓட்டுக்காக நான் அந்த மலம் கட்டவே இல்லைங்க, என் மீது இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சொல்றாங்கன்ற நம்ம ஜி. இந்த இடத்துல தான் தன்வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா இவ்வளவு சீக்கிரமா பல மடங்கு வினை சுடும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா, ட்ரம்ப் நம்ம ஜியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சட்ட விரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள, அமெரிக்கா நாட்டுக்குள்ள யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் வந்த கையோட கூட்டம் கூட்டமாக வெளியே அனுப்பிடுவேன். ஆட்சி அமைத்த கையோட சட்டவிரோத குடியேற்றிகள் எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி கூட்டம் கூட்டமா நான் வெளியேற்றுறேன்னு சொன்னார் இல்லைங்களா. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரம்ப் யார் தள்ள கை வைக்கிறார் தெரியுங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் தள்ளுங்க. முறைப்படி முறையான ஆவணங்கள் இல்லாம அமெரிக்கா நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், லிஸ்ட் எடுத்துட்டோம். அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்ததுல 4 லட்சம் பேர் அப்படி முறையான ஆவணங்கள் இல்லாம இருக்கிறாங்கன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 4 லட்சம் பேரு நம்ம இந்தியாவில இருந்து மட்டும் கிடையாதுங்க, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட், உலகத்துல இருக்கிற பல நாடுகளில் இருந்து வந்த மாணவர்கள், அதில் நம்ம இந்திய மாணவர்களும் அடக்கமா அவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி தனியா தங்க வைக்கிறதுக்கு ஒரு கேம்ப், ஒரு டிடென்ஷன் கேம்ப் அமெரிக்காவில் கட்டுறாங்களாம். அந்த மாதிரி கட்டப்படுகின்ற அந்த கேம்ப்ல பாருங்க, முறை இல்லாமல் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்க வச்சு அவங்க எல்லாம் வெளியேற்ற வேலையை ராணுவம் கிட்ட கொடுக்குறாங்களாம். நம்ம நாட்டில இருந்து இஸ்ரேலுக்கு வேலைக்கு போறாங்க. அப்படி போறவங்க கிட்ட கேட்கறாங்க, என்னப்பா போர் சூழல் இருக்கிற சமயத்துல அங்க வேலைக்கு போறீங்களே, இதெல்லாம் எப்படிங்கன்னு கேட்கும்போது, எப்படிங்கன்னா ஏங்க இங்க இருந்து பசியோடு சாப்பிட்றத விட அங்க போய் நாங்க போர்லயே செத்துக்கிறோம்னு சொல்றாங்களாம். நாங்க சொல்லுங்க, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், வேலை இல்லைங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க, அதனால பசியோட இருக்காங்க, பசியோட இருந்து இங்க சாப்பிட்றத விட போர் சூழல் இருக்கிற இஸ்ரேல் நாட்டுக்கு போயே நாங்க செத்து போயிடறோம்ன்றாங்க. நம்ம ஜி காதல விழுந்தா என்ன ஆகுங்க, அவர் மனசு எப்படி கஷ்டப்படுங்க. உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னப்பா 2014 எனக்கு ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைங்க, நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நம்ம நாட்டு கூட்டு வந்து பிச்சை எடுக்க வைக்கிறேன், கால் டாக்ஸி ஓட்டுறேன்ற ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தேன் நான். இதையெல்லாம் பார்த்தா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க விடுங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்தா என்னை பத்தி என்னப்பா நினைச்சுப்பாங்கன்ட்டு கொஞ்சமா இந்த நியூஸ் எல்லாம் அமுகி வைக்க கூடாதான்ற ஒரு மனசு கஷ்டம் நம்ம ஜிக்கு இருக்கும் இல்லைங்களா. இப்படி ஓப்பனா நியூஸ் பேப்பர்லாம் வெளியிட்டா எப்படிங்க. இதுல ஒரு குடும்பம் என்ன தெரியுங்களா, எதுங்க நீங்க பேசலீங்களா, வேற ஏதோ காதுல ஒலிக்குது, இருங்க. குஜராத் மாடல், குஜராத் மாடல், குஜராத் மாடல், குஜராத் மாடலான மாடலை அனைத்து மாநிலங்களிலும் இன்ஸ்டால் செய்வதற்கு எங்களுக்கே வாக்களியுங்கள், நம்ம ஜிகே வாக்களியுங்கள். குஜராத் மாடல், குஜராத் மாடல், குஜராத் மாடல் காதல விழுந்தது. குஜராத் மாடல், மாடல் மாடல் அந்த குஜராத் மாடல் மாடலை எல்லா மாடலையும் எல்லா மாநிலத்திலையும் இன்ஸ்டால் செய்வதற்கு எங்க ஜிகே ஓட்டு போடுங்கன்னு சொன்ன அந்த மாடல் வார்த்தை காதல விழுது. எங்கேயாவது பாத்தீங்களா, 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 எங்க எங்க குஜராத் மாடல்னு சொன்ன அந்த மாடலான மாநிலத்தை குஜராத்ல மட்டும் கிடையாதுங்க, எல்லா மாநிலத்திலையும் பாத்தீங்களான்னு கேட்கறோம். பார்த்தோன்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட எல்லையை கடக்கிறதுக்காக குஜராத் மாநிலத்துல இருந்தே அமெரிக்கா எல்லையை இல்லீகலா தாண்ட முயற்சி பண்ணி எல்லையிலேயே இறந்து போன பல குஜராத் மாநிலத்தை சேர்ந்த குடும்பங்களை தான் பார்த்துருக்கோன்றாங்க யாருக்கிட்ட கேட்டாலும். இப்போ இதே நாட்டுக்குள்ளதான் லட்சக்கணக்கான கோடியை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான பண முதலைகளுக்கு, பண முதலாளிகளுக்கு, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற வழி இல்லாத பண முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்றாங்க இல்லைங்களா. லட்சக்கணக்கான கோடிகள் கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ற இப்படி லட்சக்கணக்கான கோடிகளை வைத்து நம்ம நாட்டு மக்கள் முன்னேறுவதற்கு நம்ம நாட்டோட அரசாங்கம் ஏதாவது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லைங்களா, தொழில் வளத்தை உருவாக்கலாம் இல்லைங்களா. ஏன் அதை செய்ய மாட்டாங்க. பெரிய பெரிய பண முதலைகளுக்கு லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடின்ற பேர்ல கையில் எடுத்து கொடுக்குறாங்க. அது போதாதுட்டு வரிச்சலுகை ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி வரிச்சலுகை கொடுக்குறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் யாரோட பணங்க, ஆட்சி நடத்துறவங்களோட பரம்பரையாக கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேர்வை சிந்து வண்டி எடுத்து சம்பாதிச்ச காசா, அவங்களோட சொந்த வீட்டு பணமா இல்லைங்களே, இல்ல கார்பரேட் முதலாளிகளோட சொந்த பணமா, இல்ல மக்களோட வரிப்பணம். ஒவ்வொரு பொருளுக்கும் மக்கள் கொடுக்கிற வரிப்பணம். அப்படி மக்களோட வரிப்பணத்தின் மூலமாக சேர்த்து வச்ச காசை லட்சக்கணக்கான கோடியை பெரிய பெரிய கார்பரேட் பண முதலைகளுக்கு பாருங்க, அதுவும் ஒரு சிலருக்கு மட்டும், ஒரு சில பண முதலைகளுக்கு மட்டும் லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணுவாங்களாம். பண்றதை பாருங்க, நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா, அப்படி வேடிக்கை பார்த்து நம்ம நாட்டுக்குள்ள நம்ம நாட்டில் வாழற இந்தியர்கள் வாழ வழி இல்லாம இங்கிருந்து பாருங்க வீடு நிலத்தெல்லாம் வித்துட்டு கடனை வாங்கி வேற ஒரு நாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு, அதுவும் இல்லீகலா
செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி போற வழியிலே இறந்துருவாங்களாம். அதை வேடிக்கை பார்த்துனுக்கிற நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை நம்பர் 1 நம்ம ஜி உயர்த்த போறாருன்னு சொல்லுவாங்களாம். இன்டர்நேஷனல் லீடர்னு உலகமே பாராட்டுமா. உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்ப மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்போது யாருடைய தேவை யாருக்கு தேவையா இருக்குங்க? நீங்களே இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு உங்க கருத்துல நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.